ஓகே, போன வாரம் நம்ம பவழக்கோட்டை இன்ட்ரடக்ஷன் வரைக்கும் பார்த்தோம். 17வது கோட்டை பவழக்கோட்டை. பாட்டல நிறத்துல இருக்கு, வெண்மை கலந்த சிவப்பு நிறத்தில் இருக்கும் அந்த பவழக்கோட்டை என் துக்கத்தை எல்லாம் பறக்கும்படி செய்யட்டும் அப்படிங்கறது வரைக்கும் பார்த்தோம். இப்போ மரகத கோட்டைக்கும் இந்த பவழக்கோட்டைக்கும் நடுவுல யார் இருக்கா அப்படிங்கறது இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். ஆவரணயோர் அகர்நிஷம், இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. அந்தர பூமௌ பிரகாஷ ஷாலின்யாம் ஆசீன மம்புஜாசனம் அபிநவ சிந்தூர கௌர மக மேடே. ஆவரணயோரஹர்நிஷம் ஆவரணயோரகர்நிசம் அந்தரபூமௌ பிரகாசசாலின்யாம் பூமௌ பிரகாசசாலின்யாம் ஆசீனமம்புஜாசனம் ஆசீனமம்புசாசனம் அபிநவ சிந்தூர கௌரமகமீடே. அபிநவ சிந்தூர கௌரமகமீட்டே. ஆவரணயோர்மக சாரி மேம், ராவும் ஆவும் ராவாயிருமா மேம்? அந்த ஆவும் சேர்த்து ராவா சொல்லிடலாம். சோ ஆவரணயோ ரகர்நிஷம்னு வரும். ஓகே மேம். ஆவரணயோரகர்நிசம் அந்தர பூமௌ பிரகாசசாலின்யம் ஆசீனம். ஷாலின்யம் இல்ல, யாம். ஓ சாரி மேம். பிரகாசசாலின்யாம் ஆசீனமம்பு சாசனம் அபிநவ சிந்தூர கௌரமகமீட்டே. ஆவரணயோரகர்நிசம் அந்தர பூமௌ பிரகாசசாலின்யாம் ஆசீனமம்பு சாசனம் அபிநவ சிந்தூர கௌரமக மீடே. வெரி குட். மகர்நிஷமா அகர்நிஷம்? சாரி மேம், ஆவரண யோர் மகர்நிஷம் தானே இருக்கு, ர மாத்திக்கணும். அகர்நிஷம் ஆன் மற்றும் ம வந்து ஆ மாத்திக்கணுமா? ஆமா, மாவே கிடையாது. ஆவரணயோரகர்நிஷம். ஓகே ஓகே, தேங்க் யூ. ஓகே, சோ இங்க வந்து மரகதம் பவழக்கோட்டைக்கு நடுவுல யாரு ஒரு முக்கியமான இவர் இருக்கார். யார் அப்படின்னா, எப்போதும் பிரகாசித்து கொண்டிருக்கும் இந்த பிரதேசம், எப்ப அல்லும் பகலும், அதாவது 24/7 எப்பவுமே பிரகாசமா பிரதேசம் மரகத கோட்டைக்கும் பவழக்கோட்டைக்கும் நடுவுல. அங்க வந்து இந்த குங்குமம், புதிய குங்குமம், அப்பதான் நம்ம கலந்து செஞ்சா குங்குமம் எப்படி இருக்கும், ஒரு லைட் ரெட் கலர்ல இல்லையா, அந்த நிறம் உடையவரான செந்தாமரையில் ஆசனமாக உடையவரான பிரம்மதேவனை நான் நமஸ்கரிக்கிறேன். இங்கே பிரம்மா இருக்கார் இந்த பிரதேசத்துல. மரகத கோட்டைக்கும் பவழக்கோட்டைக்கும் நடுவுல குங்குமம் சிவப்பு, அந்த சிவப்பு நிறத்தில் செந்தாமரையை ஆசனமாக கொண்டு அமர்ந்திருக்கும் பிரம்மதேவனை நான் நமஸ்கரிக்கிறேன். இங்க பிரம்மா இருக்க. ஓகேவா? அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அடுத்தது 18வது கோட்டையை நோக்கி நம்ம போறோம். வரணஸ்ய தஸ்ய மாருத யோஜனதஹ, யோஜனத்தோன்னு இருக்கும், அத தஹன்னு மாத்திக்கோங்க. அங்கதான் நம்ம நிறுத்தணும். சரியா? வரணஸ்ய தஸ்ய மாருத யோஜனதஹ விபுல கோபுர துவாரஹ
சாலோ நானாரத்னைஹி சங்கடிதாங்க கிருஷீஷ்ட மதபீஷ்டம். वरणस्य तस्य मारुतयोजनतः वरुणस्य तस्य मारुतयो वरणस्य तस्य मारुतयोजनतः विपुलगोपुरद्वारः विपुलगोपुरद्वारः सालो नानारत्नैः सालो नानारत्नैः सङ्घटिताङ्गः कृषीष्टमदभीष्टम् सङ्घटिताङ्गः कृषीष्टमदभीष्टम् वरणस्य तस्य मारुतयोजनतः विपुलगोपुरद्वारः सालो नानारत्नैः सङ्घटिताङ्गः कृषीष्टमदभीष्टम् वरणस्य तस्य मारुतयोजनतः विपुलगोपुरद्वारः सालो नानारत्नैः सङ्घटिताङ्गः कृषीष्टमदभीष्टम्. பியூட்டிஃபுல். சோ இங்க அந்த பவழக்கோட்டைக்கும் 7 யோஜனை தூரம் மேல நம்ம போறோம். போனா 18வது கோட்டை நவரத்தினங்களால் இழைக்கப்பட்ட கோட்டை. சோ இந்த கோட்டை வந்து எல்லா ரத்னமும் இருக்கு இந்த கோட்டையில, நவரத்ன கோட்டை. 18வது கோட்டை நவரத்ன கோட்டை. என்னுடைய அபீஷ்டத்தை எல்லாம் பூர்த்தி செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். 18வது நவரத்ன கோட்டை. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் தனித்தனி ரத்ன கோட்டையா பார்த்தோம். இதுல எல்லாம் சேர்ந்து நவரத்ன கோட்டை. அபீஷ்டம்னா என்ன மேம்? அபீஷ்டத்தை போக்கட்டும் சொன்னேன் இல்லையா? அபீஷ்டம்னா என்னுடைய இதெல்லாம் இஷ்டங்களை எல்லாம் பூர்த்தி செய்யட்டும். ஓ, இஷ்டங்க. ஓகே. ஓகேவா? அடுத்தது போலாம். இப்போ பவழக்கோட்டைக்கும் இந்த நவரத்ன கோட்டைக்கும் நடுவுல என்னன்னு பார்க்க போறோம். அந்தர கக்ஷ்யா மணயோஹோ ர இருக்கும், மணயோஹோ பண்ணின்றுங்கோ விசர்க்கம் போட்டு. அவிரல சோபாபி சண்டி ஒரு நிமிஷம். சண்டிலோதேஷாம் மாணிக்ய மண்டபாக்கியாம் மஹதி மதி ஹிருதய மணிஷ மாகலயே. ஹேமசித்ரா மேம். அந்தரகக்ஷ்யாமணயோः अन्तरकक्ष्यामणयोः अविरलशोभापि चण्डिलोद्देशाम् अविरलशोभापि चण्डिलोदेशाम् माणिक्यमण्डपाक्याम् माणिक्यमण्डपाक्याम् महतीमधिहृदयमनिशमाकलये महतीमधिहृदयमनिशमाकलये अन्तरकक्ष्यामणयोः अविरलशोभाभिचण्टिलोत्तेषाम् माणिक्यमण्डपाक्याम् महतीमधिहृदयमनिशमाकलये अन्तरकक्ष्यामणयोः अविरलशोभाभिचण्डिलोदेशाम् माणिक्यमण्डपाक्याम् महतीमधिहृदयमनिशमाकलये. பியூட்டிஃபுல். Thank you. சோ இந்த பவழக்கோட்டைக்கும் நவரத்ன கோட்டைக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, அடுத்த மும்மூர்த்திகளில் அடுத்தவர் இருக்கார். அது வந்து பெரிய அவருக்கு டெஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி அங்க ஒரு பெரிய மண்டபம் இருக்கான். மாணிக்கம் ஃபுல்லா மாணிக்க கற்களால் இழைக்கப்பட்டிருக்கு. அந்த மாணிக்க மண்டபத்தை மனதில் எப்பொழுதும் நான் ஸ்மரித்து கொண்டிருக்கிறேன். ஓகேவா? அது மட்டும்தான் இங்க சொல்ற.
அந்த மண்டபத்துல யார் இருக்கா என்னங்கிறது அடுத்ததுல வரும். சோ இப்போ இந்த மாமி இப்ப ஸ்லோகத்துல சொன்னீங்களே அது என்ன சொல்லுங்க மாமி? பவளக்கோட்டைக்கும் நவரத்ன கோட்டைக்கும் அடுத்து நடுவுல பெரிய மாணிக்க மண்டபம், அதை எப்போதும் நான் மனசுல நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. இல்ல அதுக்கு முன்னால என்னென்னமோ சொன்னீங்க. சரி என்ன ஓகே சொன்னேன்? மாமி. தெரியலையே, அதான் நான் விட்டுட்டேன் அந்த இடத்துல. மும்மூர்த்திகள்ல அடு- ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. ஆ? மும்மூர்த்திகள்ல ஒருத்தர் மும்மூர்த்திகள்ல ஒருத்தர், அவர் அப்புறம் தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம். அதுக்கு முன்னாடி அந்த பிரதேசத்தை பத்தி மட்டும் சொல்றோம்னு. அங்க ஒரு பெரிய மாணிக்க மண்டபம் இருக்கு, Okay, மாணிக்க கற்களால ஃபுல்லா இழைச்சு இருக்கு அப்படின்னு. ஓகே மேம், தேங்க்யூ. அடுத்தது தத்ர ஸ்திதம் பிரசன்னம் தருண தமால பிரவால கிரணாபம் கர்ணாவலம்பி குண்டல கந்தலிதாபீஷு கவச்சித கபோலம். ஹேமாவதி மாமி. தத்ர ஸ்திதம் பிரசன்னம் तत्र स्थितं प्रसन्नं தருணதமால பிரவால கிரணாபம் तरुणतमालप्रवालकिरणाभम् கர்ணாவலம்பி குண்டல कर्णावलम्बिकुण्डल கந்தலிதாபீஷு கவச்சித கபோலம். कन्दलिताभिषु कवचितकपोलम् तत्र स्थितं प्रसन्नं तरुणतामलप्रवालकिरणाभम् कर्णावलम्बिकुण्डल कन्दलिताभिषु कवचितकपोलम् கபோலம் போல போ. तत्र स्थितं प्रसन्नं तरुणतमालप्रवालकिरणाभम् कर्णवलम्बिकुण्डल கர்ணாவலம்பி कर्णावलम्बिकुण्डल कन्दलिताभिषु कवचितकपोलम् கந்தலிதாபீஷு பீ வந்து தீர்க்கம். कन्दलिताभिषु कवचितकपोलम् திருப்பியும் கபோலம் ரேல் கப்போலம். கபோலம் ஓகேவா? சொல்லிடுவா இல்ல இது ஓகே. அந்த மாணிக்க மண்டபத்தில் ஒருத்தர் இருக்க, எப்போதும் பிரசன்ன முகம் அவருக்கு, நல்ல ஒரு புன்சிரிப்போட இருக்கக்கூடியவர். அவருடைய மேனி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், செழித்து தலை, அவ்வளோ ஒரு செழிப்பான தமால விருட்சம், அதாவது துளசி, அந்த துளசியுடைய தளிர் மாதிரி மேனியை உடையவர். அப்புறம் அவர் காதுல அந்த குண்டலங்கள் தொங்கறது பாருங்க, அந்த குண்டலத்துடைய அந்த காந்தி, அந்த ஒரு பிரகாசம் வந்து கன்னத்துல பட்டு அந்த கன்னத்துக்கு வந்து ஒரு கவச்சம் போட்ட மாதிரி இருக்கும். அவ்வளோ பளபளன்னு கண்ண பிரதேசத்தை உடையவர் அப்படின்னு சொல்ற இந்த ஸ்லோகத்துல. ஓகேவா? பிரசன்ன வதனம், அப்புறம் தமால விருட்ச தளிர் மாறி, அதாவது துளசி உடைய அந்த இலைகள் மாறி மேனி உடையவர், அந்த கலர்ல காதுல இருக்கிற அந்த குண்டலத்தின் பிரகாசம் கன்னத்தில் பட்டு அதுவே ஒரு கவச்சமான மாதிரி இருக்கு கன்னத்துக்கு. அப்படி ஒரு பிரகாசத்தோடு தோணும் அந்த கண்ண பிரதேசம் உடையவர். இன்னும் போகும் அடுத்தது. ஷோணாதரம் சுச்சிஸ்மிதம், இம்மு போட்டுக்கோங்க, மேவ அடிச்சுட்டு ஏ போட்டுக்கோங்க. ஏணாங்க வதன மேதமான கிருபம் முக்தைநமத விசேஷக முத்ரித நிட்டிலேந்து ரேகிகா ருச்சிரம். இந்து மேம். ஷோணாதரம் ஷோணாதரம் சுச்சிஸ்மிதம். சோநாதரம் சுச்சிஸ்மிதம். நான் மிஸ்டேக் பண்ண நீங்களும் பண்ணோம் இல்லையே. ஷோணாதரம் சுச்சிஸ்மிதம். சோநாதரம் சுச்சிஸ்மிதம். ஏணாங்கவதன மேதமான கிருபம். ஏனாங்கவதன மேதமான கிருபம்.
முக்தைனமத விசேஷக முத்ரித முத்ரித வரைக்கும் சொல்லிடுங்க. ஓகே. முக்தை நமத விசேஷக முத்ரித நிதிலேந்து ரேகிகாருச்சிரம் இட்டிலேந்துரேகிகாருச்சிரம் ஆ, சோனாதரம் சுசிஸ்மிதம் ஏனாங்கவதன ஆ, மேதமான ஏனாக்க ஏனாங்க வதன மேதமான கிருபம் மேக இல்ல மேத. ஓ மேத சாரி சோனாதரம் சுசிஸ்மிதம் ஏனாங்கவதன மேதமான கிருபம் முக்தை நமத விசேஷக. Oh, sorry, ma'am. You said you have to cut. ஆ, முக்தை நமத விசேஷக முத்ரித நிதிலேந்துரேகிகாருச்சிரம் இன்னொரு வாட்டி. சோனாதரம் சுசிஸ்மிதம் ஏனாங்கவதன மேதமான கிருபம் முக்தை நமத விசேஷக முத்ரித நிட்டிலேந்துரேகிகாருச்சிரம். ஓகே. சோ Thank you, அவருடைய ma'am. மேனியோடைய கலர் பார்த்தோம். துளசி மாதிரி இருக்கு. அந்த துளசி தளிர் போன்ற நிறத்தை கொண்டவர். அப்புறம் காதுல குண்டலங்கள் பார்த்தோம் இல்லையா? இப்போ இன்னும் அவருடைய இது இது டிஸ்கிரிப்ஷன் கண்டினியூ ஆயிருது. சிவந்த உதட்டை உடையவர், அவ்வளவு அழகான சுத்தமான புன்சிரிப்பை உடையவர், முகம் வந்து ஒரு முழு நிலா மாதிரி இருக்கான், சந்திரனை போன்ற முகத்தை உடையவர், அது மாதிரி அவ்வளோ ஒரு கருணா குணம் உடையவர், நெத்தியில ஜம்மன ஒரு திவ்ய கஸ்தூரி பொட்டு, அதுக்கப்புறம் நெத்தியில் சந்திர ரேகை இருக்கு அப்படிங்கிறார். அதாவது அதான் அந்த கஸ்தூரி பொட்டதான் சொல்றா, திவ்ய கஸ்தூரி பொட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சந்திரன் வந்து முகம் வந்து சந்திரன் மாதிரி இருக்கு இல்லையா? அந்த சந்திரன்ல நடுவுல அந்த இதெல்லாம் லைன்ஸ் வரும் இல்லையா? அது மாதிரி அந்த கஸ்தூரி பொட்டு அவ்வளவு மங்களகரமா இருக்கு அப்படிங்கிறா. சிவந்த உதடு, சுத்தமான புன்சிரிப்பு, சந்திர வதனம், அதில் அழகான கஸ்தூரி பொட்டு சந்திர ரேகை மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட், நாளீக தல சகோதர நயனாஞ்சல घटित मनसि जाकूतं कमला कठिन हयोदर कस्तूरी गुसृण पंकिलोरस्कम. ஜானகி மாமி. நாளிகதல சகோதர. மாமி இருங்கோ, உங்களுது அப்புறம் தான் பின்னாடிதான் வந்துட்டு இருக்கேன். நான் ஒண்ணு இவாளெல்லாம் கூப்பிடல, இருங்கோ. நாளிகதல சகோதர நாளிகதல சகோதர நயனாஞ்சல घटित मनसि जाकूतं நயனாஞ்சல घटित मनसि जाकूतं कमला कठिन पयोधर कमला कठिन पयोधर कस्तूरी घुसृण पंकिलोरस्कम्. कस्तूरीधु सृणपङ्किलोरस्कम् नालीकदल सहोदर नयनाञ्चल घटित मनसि जाकूतं कमला कठिन पयोधर कस्तूरीधु सृणपङ्किलोरस्कम् नालीकदल सहोदर नयनाञ्चल घटित मनसि जाकूतं कमला कठिन पयोधर कस्तूरी दुसृणु पंकिलोरस्कम्. பியூட்டிஃபுல். Thank you, சோ ma'am. இதுல இன்னும் அவருடைய டிஸ்கிரிப்ஷன் கண்டினியூ ஆகுது. அவருடைய கண்கள் தாமரை இதழ் மாதிரி இருக்கான் அவருடைய கண்கள். அதாவது மன்மதனோட இன்னும் அழகு, அவர் மன்மதனே கண்டு வியந்து போற அளவுக்கு அழகா இருக்காராம் அவர் மொத்தமா பாக்கிறதுக்கு. லக்ஷ்மி எப்போதும் மார்பில் உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார்.
அடுத்தது சாம்பேய கந்தி கைஷ்யம் ஷம்பாச பிரம்மச்சாரி கௌஷேயம் ஸ்ரீவத்ஸ கௌஸ்துபதரம் ஸ்ருதஜன ரக்ஷா துரீண சரணாப்ஜம். ஜெயலட்சுமி மாமி. சாம்பேய கந்தி கைஷ்யம் சாம்பேய கந்தி கைஷ்யம் ஷம்பாச பிரம்மச்சாரி கௌஷேயம் சம்பாச பிரம்மச்சாரி கௌஷேயம் ஸ்ரீவத்ஸ கௌஸ்துபதரம் ஸ்ரீவத்ஸ கௌஸ்துபதரம் ஸ்ருதஜன ரக்ஷா துரீண சரணாப்ஜம். ஸ்ரிதஜன ரக்ஷா துரீன சரணாப்ஜம். சாம்பேய கந்தி கைஷ்யம் சம்பாச பிரம்மச்சாரி கௌஷேயம் ஸ்ரீவத்ஸ கௌஸ்துபதரம் ஸ்ரிதஜன ரக்ஷா துரீன சரணாப்ஜம். சாம்பேய கந்தி கைஷ்யம் சம்பாச பிரம்மச்சாரி கௌஷேயம் ஸ்ரீவத்ஸ கௌஸ்துபதரம் ஸ்ரிதஜன ரக்ஷா துரீன சரணாப்ஜம். ஓகே, சாம்பேய குசுமம்ங்கிறது Thank you, என்னன்னா ma'am. சண்பகப்பூ. சோ சண்பகப்பூ வாசனையா அவருடைய கேசத்துல, சோ அவருடைய கேசத்தில் சண்பகப்பூவை சூடிக்கொண்டிருக்கிறார். அப்புறம் வெண்ணிற பட்டை உடுத்தி இருக்கிறார். வெண்ணிற பட்டுனா என்ன? வெண்மைய எப்படி டிஸ்கிரைப் பண்றனா மின்னல், மின்னலோட கலர், மின்னல் மாதிரி வெண்ணிற பட்டை உடையவர். ஸ்ரீவத்ஸ கௌஸ்துபம் அணிந்தவர். அப்புறம் தன்னை அண்டின பக்தர்களை காப்பதில் கை தேர்ந்த சரண கமலத்தை உடையவர். அவருடைய பாதங்கள் எப்போதும் பக்தர்களை காப்பதிலேயே கை தேர்ந்ததாக இருக்கிறது. அப்பேற்பட்ட அழகிய தாமரை திருவடிகளை உடையவர். அப்புறம் இன்னும் கண்டினியூ ஆகுது. கம்பு சுதர்ஷன விலசத்து, இது போட்டு முடிச்சுக்கோங்க. கர பத்மம் கண்ட லோல வனமாலம் முச்சுகுந்த மோக்ஷ பலதம் முகுந்த மானந்த கந்த மவலம்பே. மேம் ஒரே ஒரு ரெக்வஸ்ட், லட்சுமி குமார் மேம்க்கு இது இருக்கான், கால் இருக்கு, அதனால கூப்பிட சொல்றேன். அடுத்தது ஜெயந்தி மாமி கூப்பிடுறேன். லட்சுமி குமார் மேம் நீங்க சொல்லுங்க. கம்பு நமஸ்காரம் மேம். சுதர்ஷன விலசத்து கம்பு சுதர்ஷன விலசத் கரபத்மம் கண்டலோல வனமாலம் கரபத்மம் கண்டலோலவனமாலம் முச்சுகுந்த மோக்ஷ பலதம் முச்சுகுந்த மோக்ஷபலதம் முகுந்தமானந்த கந்தமவலம்பே. முகுந்தமானந்த கந்தமவலம்பே. கம்பு சுதர்ஷன விலசத் கரபத்மம் கண்டலோலவனமாலம் முச்சுகுந்த மோக்ஷபலதம் முகுந்தமானந்த கந்தமவலம்பே. கம்பு சுதர்ஷன விலசத் கரபத்மம் கண்டலோலவனமாலம் முச்சுகுந்த மோக்ஷபலதம் முகுந்தமானந்த கந்தமவலம்பே. பியூட்டிஃபுல். தேங்க்யூ So, மேம். சாரி இங்கேயோட நம்மளுக்கு முடியறது லாஸ்ட் பார்ட் ஆஃப் அந்த யார் இருக்காளோ அவளுடைய டிஸ்கிரிப்ஷன். கையில் சங்கு சுதர்சன சக்கரம் ரெண்டையும் அந்த தாமரை போன்ற கரங்களில் உடையவர். கழுத்துல துளசி மாலை தொங்கியிருக்கு. சோ துளசி மாலையை கழுத்தில் உடையவர். முச்சுக்குந்த சக்கரவர்த்திக்கு இதை கொடுத்தவர்.
ஒரு நிமிஷம். ஓகே, முச்சுக்குந்தருக்கு முக்தியை தந்தவராக இருக்கும் அந்த முகுந்தன் மகாவிஷ்ணுவை நான் நமஸ்கரிக்கிறேன். பிரம்மாக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்கல, டைரக்டா ஒரே ஸ்லோகத்துல முடிச்சுட்டா. விஷ்ணு மகாவிஷ்ணுக்கு இவ்வளோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கா. அது ஏன் துர்வாசர் அப்படி எழுதினார்லாம் நம்ம கேட்க முடியாது, இதுதான் இருக்கு. சோ இந்த ஒரு 6-7 ஸ்லோகம் அவரை டிஸ்கிரைப் பண்ணி அவருடைய அத்தனை ஃபீச்சர்ஸ் இது அது எல்லாம் பார்த்து இந்த இதுல நம்மளுக்கு கையில் சங்கு சுதர்சன சக்கரத்தை ஏந்தியவர், கழுத்தில் வனமாலையை அணிந்தவர், முச்சுக்குந்தருக்கு முக்தியை தந்த அந்த முகுந்தனை நான் நமஸ்காரம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்ன பிரதேசம் பவழக்கோட்டைக்கும் நானாரத்ன கோட்டைக்கும் இடையில் இருக்க மகாவிஷ்ணு. இப்போ அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போனா 3வது மும்மூர்த்தியான ஈசன் பரமசிவன் இருப்பார் அந்த இடத்துல. இருக்கு தத் வரணோத்தர பாகே தாராபதி பிம்ப சும்பி நிஜ ஸ்ருங்கஹ விவிதமணி கண கட்டிதஹ, கட்டித்தோன்னு இருக்கும், கட்டிதஹ பண்ணின்றுங்கோ. விதரது சாலோ விநிர்மலாம் திஷணாம். ஜெயந்தி மாமி. தத்வரணோத்தர பாகே तद्वर्णोत्तरभागे तारापतिबिम्ब चुम्बि निज शृङ्गः तारापतिबिम्बचुम्बि निजशृङ्गः विविधमणिगणघटितः विविधमणिगणघटितः वितरतु सालो विनिर्मलां धिषणाम्. वितरतु सालो विनिर्मलां धिषणाम्. तद्वर्णोत्तरभागे तारापतिबिम्बशुम्बि निजशृङ्गः विविधमणिगणघटितः वितरतु सालो विनिर्मलां धिषणाम्. तद्वर्णोत्तरभागे तारापतिबिम्बचुम्बि निजशृङ्गः विविधमणिगणघटितः वितरतु सालो विनिर्मलां धिषणाम्. பியூட்டிஃபுல். சோ அடுத்த கோட்டை இன்னும் ஒரு 7 யோஜனை தூரம் மேல போனோம்னு நினைச்சுக்கோங்க. இங்க போன இதுல நவரத்ன கோட்டை அப்படின்னு பார்த்தோம். இங்க நானா ரத்ன கோட்டை, அதாவது நவரத்னத்தை தவிர பலவித ரத்னங்கள் இருக்கு இல்லையா, அத்தனை ரத்னங்களும் சேர்ந்த ஒரு கோட்டை. வெறும் நவரத்னம் மட்டும் இல்ல, அதை தவிர நம்மளுக்கு நிறைய ரத்னங்கள் இருக்கு. அந்த ரத்னங்களால் ஆன கோட்டை 19வது கோட்டை நானா ரத்ன கோட்டை எனக்கு சுத்தமான புத்தியை தரட்டும். ஓகேவா? ஓகே. சோ 19வது கோட்டை நானாரத்ன கோட்டை எனக்கு சுத்தமான புத்தியை தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறோம். நெக்ஸ்ட் பிராகார த்விதயாந்தர கக்ஷ்யாம் பிருது ரத்ன நிகர சங்கீர்ணாம் நமத சஹஸ்ர ஸ்தம்பக மண்டப நாம்நாதி விஸ்ருதாம் புவனே. ஜெயலட்சுமி நாச்சியப்பன் மேம். நமஸ்காரம். प्राकार द्वितयांतर कक्ष्याम् प्राकारद्वितयांतरकक्ष्याम् पृथुरत्ननिकर संकीर्णाम् पृथुरत्ननिकरसङ्कीर्णाम् नमत सहस्रस्तम्भक मण्डप
नमत सहस्र स्तंभ मंडप ஸ்தம்பக மண்டப स्तंभक मंडप நாம்நாதி விஸ்ருதாம் புவனே नाम्नाति विश्रुतां भुवनी प्राकारदितयान्तरकक्ष्यां पृथुरत्ननिकरसङ्कीर्णां नमत सहस्रस्तम्भकमण्डप नाम्नाति विश्रुतां भुवनी ஐ प्रा ம் करेक्टा मैम கரெக்ட்மா கரெக்ட்மா ओके प्राकारदितयान्तरकक्ष्यां पृथुरत्ननिकरसङ्कीर्णां नमत सहस्रस्तम्भकमण्डप नाम्नाति विश्रुतां भुवनी பியூட்டிஃபுல். थैंक यू சோ அந்த நவரத்ன கோட்டைக்கும் நானாரத்ன கோட்டைக்கும் நடுவுல பார்த்தோம்னா ஒரு பிரமாதமான ஒரு ஆயிரங்கால் மண்டபம் இருக்காம். அது ஃபுல்லா அந்த ஆயிரங்கால் மண்டபத்துல பார்த்தோம்னா ரத்தினங்கள் குவிஞ்சு கிடக்கு. ரத்ன குவியல்களால் நிறைந்து விளங்கும் அந்த ஆயிரங்கால் மண்டபம். அது ரொம்ப உலக பிரசித்தி பெற்றதான் அந்த பிரதேசம். அந்த பிரதேசத்தை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரங்கால் மண்டபம் அங்க இருக்கு. உள்ள பார்த்தா அவ்வளோ ரத்தின குவியல்கள். அந்த ஆயிரங்கால் மண்டபத்தினாலேயே அந்த பிரதேசத்துக்கு ஒரு பிரசித்தி. அந்த பிரதேசத்தை நான் நமஸ்கரிக்கிறேன். அடுத்தது பிரணுமஸ் தத்ர பவானி சஹச்சரம். இம்மு போட்டு முடிச்சுக்கோங்க. ஈசான மிந்து கண்டதரம் ஸ்ருங்கார நாயிகாம் இம்மு அனுஷீலன பாஜோபி பிருங்கி நந்தி முகான். प्रणुमस्तत्र भवानी सहचरम्. யார்மா? கூப்பிடலையா மேம்? சாரி மேம், சாரி. ஜோதீஸ்வரி மேம். ஜோதீஸ்வரி மாமி. ஜோதீஸ்வரி மாமி. சரி, கலாகண்ணன் மேம். குருஜி வந்துட்டேன் குருஜி. प्रणुमस्तत्र भवानी सहचरम्. प्रणुमस्तत्र भवानी सहचरम्. ईशानमिन्दु खण्डधरम्. ஈசானமிந்து கண்டதரம். சோ சஹச்சரம் கிட்ட கம்மா போட்டுக்கோங்க. அது வரைக்கும் சேர்த்து சொல்லணும். பவானியோட நிற்க கூடாது. சஹச்சரம். அது மாதிரி செகண்ட் லைன்ல ஸ்ருங்கார நாயிகாம் அதோட நிறுத்திடணும். பாக்கி எல்லாம் சேர்த்து சொல்ல போறோம். ஸ்ருங்கார நாயிகாம் ஸ்ருங்கார நாயிகாம் அனுஷீலன பாஜோபி பிருங்கி நந்தி முகான். அனுஷீலன பாஜோபி பிருங்கி நந்தி முகான். பிரணமத்தத்ர பவானி சகச்சர ஈசானமிந்து கண்டதரம். ஸ்ருங்கார நாயிகாம் அனுஷீலன பாஜோபி பிருங்கி நந்தி முகான். பிரணமத்தத்ர பவானி சகச்சர ஈசானமிந்து சகச்சரம் இம்ம போட்டுட்டு ஈசான. சரி. சகச்ச பிரணமத்தத்ர பவானி சகச்சரம் ஈசானமிந்து கண்டதரம். ஸ்ருங்கார நாயிகாம் அனுஷீலன பாஜோபி பிருங்கி நந்தி முகான். அந்த ஆயிரங்கால் மண்டபம் பார்த்தோம் இல்லையா? ஒரே ரத்தின குவியல்களா இருக்கும் அந்த மண்டபம்னு பார்த்தோம் போன இதுல. அங்க ஜடேல சந்திரகலையை தரித்தவரான பவானியோடு கூடியவரான அந்த ஈஸ்வரனையும் இன்னும் யார் இருக்கா? திரிபுர சுந்தரியின் மந்திரத்தை எப்போதும் ஜபித்து கொண்டிருக்கும் பிருங்கி நந்தி அவளையும் நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த கணங்கள் பிருங்கி நந்தி ரெண்டு பேரும் அங்க இருக்கா சிவனோட. சோ சிவபெருமான் பவானியோடு கூடிய அந்த சிவபெருமான்
பிருங்கி நந்தி அவளை நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனுக்கும் ஒரே ஸ்லோகால முடிச்சுட்டா. விஷ்ணுக்கு மட்டும்தான் லென்த்தியா கொடுத்திருந்தா. மேம் அது ஓகேவா? திருப்புர சுந்தரின்னு சொன்னீங்களே மேம், அது என்ன சொன்னீங்க மேம்? என்னம்மா? திருப்புர சுந்தரி சொன்னீங்களே, அது என்ன மேம் சொன்னீங்க? திரிபுர சுந்தரியின் மந்திரத்தை எப்போதும் ஜபித்துக் கொண்டிருக்கும் பிருங்கி நந்தி. ஓகே மேம், தேங்க்யூ சாரி. ஓகேவா? சோ இப்போ 19வது கோட்டையும் முடிச்சிட்டு இன்னும் 5 கோட்டை தான் பாக்கி. அம்பாள் கிட்ட வந்துட்டு இருக்கோம். 20வது கோட்டை இப்போ நம்ம பார்க்க போறோம். தஸ்யைணவாக யோஜன தூரே வந்தே மனோமயம் வக்ரம் அங்கூரன் மணி கிரணாம். இம்மு போட்டு முடிச்சுக்கோங்க. அந்தர கக்ஷ்யாம் ச நிர்மலா மனயோஹோ. கலாக்கண்ணன் மேம். தஸ்யைணவாக யோஜன தூரே तस्यैनवाह योजनदूरे வந்தே மனோமயம் வப்ரம் वन्दे मनोमयं वप्रम् அங்கூரன் மணி கிரணாம் अङ्कुरन्मणिकीरणाम् அந்தர கக்ஷ்யாம் ச நிர்மலா மனயோஹோ. अन्तरकक्ष्याञ्च निर्मलामनयोः तस्यैनवाह योजनदूरे वन्दे मनोमयं वप्रम् अङ्कुरन्मणिकीरणाम् अन्तरकक्ष्याञ्च निर्मलामनयोः तस्यैनवाह योजनदूरे वन्दे मनोमयं वप्रम् अङ्कुरन्मणिकिरणाम् अन्तरकक्ष्याञ्च निर्मलामनयोः. ஓகே, பியூட்டிஃபுல். Thank you, ma'am. நானாரத்ன கோட்டை 19வது கோட்டை பார்த்தோம். அங்கேருந்து 7 யோஜனை தூரம் நம்ம மேல அப்படின்னா இப்போ நம்மளுடைய அந்த உடம்புல பஞ்ச கோஷங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் கோட்டைகள் எல்லாம் வரும். சோ இந்த 20வது கோட்டை என்னன்னு பார்த்தோம்னா மனோமயமான கோட்டை. மனம் அதவே ஒரு கோட்டையா இருக்காம். சோ அந்த மனோமயமான கோட்டை அடுத்தது 20வது கோட்டையா அங்க இருக்கு. அதுக்கப்புறம் நானாரத்ன கோட்டைக்கும் மனோமய கோட்டைக்கும் நடுவுல என்ன இருக்கு, அந்த பூமியில ஃபுல்லா ரத்தின கிரணங்கள், அவ்வளோ ரத்தினங்கள் இருக்கா. அதோட ரேஸ் அப்படி வெளியில எமிட் ஆயிண்டு அவ்வளோ பளீர்னு இருக்கான். அந்த பூமிக்கும் என் நமஸ்காரம். சோ அந்த கோட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டா. நானாரத்ன கோட்டைக்கும் மனோமய கோட்டைக்கும் நடுவில் இருக்கும் ரத்தினங்கள் பதித்த அந்த பிரகாசமான பூமியையும் நமஸ்காரம் பண்ணிடுறா. ரெண்டும் ஒரே ஸ்லோகத்துல ஆயிடுறது. அங்க அந்த பூமியில யார் இருக்கா, என்ன இருக்காங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். தத்ரை வாமிருத வாபீம் தரல தரங்கா வலீட தடயுக்மாம் தரங்காவலீட தடயுக்மாம் முக்தாமய கலஹம்சி முத்ரித கணக்காரவிந்த சந்தோகாம். கலைவாணி மேம். நமஸ்காரம். தத்ரைவாமிருதவாபீம் தத்ரைவாமிருதவாபீம் தரளதரங்காவலீட தடயுக்மாம் तरलतरङ्गावलीढ तटयुग्माम् முக்தாமய கலஹம்சி मुक्तामयकलहंसी முத்ரித கணக்காரவிந்த சந்தோகாம் मुद्रितकनकारविन्दसन्दोहाम् तत्रैवामृतवापीं तरलतरङ्गावलीढ तटयुग्माम् मुक्तामयकलहंसी मुद्रितकनकारविन्दसन्दोहाम्
तत्रैवामृतवापीं तरलतरङ्गावलीढतटयुग्मां मुक्तामयकलहंसी मुद्रितकनकारविन्दसन्दोहाम्. ஓகே, பியூட்டிஃபுல். சோ அங்க வந்து பார்த்தோம்னா இந்த மனோமய கோட்டைக்கும் நானா ரத்ன கோட்டைக்கும் நடுவுல ரத்தினங்கள் பதித்த பூமி அப்படின்னோம் இல்லையா? அங்க வந்து ஒரு லேக் இருக்காம். அவ்வளோ அழகான லேக்கு. அலைகள் 2 அப்படியே அலைகள் வந்து அங்க மெல்லிய அலைகள் இருந்துட்டே இருக்கான் அந்த காத்துனால. 2 பக்கமும் கரை இருக்கு. அங்க அந்த லேக்ல பார்த்தோம்னா முத்துமயமான அன்னப்பறவைகள் உலவிக் கொண்டிருக்கின்றன. தங்க மயமான தாமரை புஷ்பங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சோ அந்த இடத்துல ஒரு தடாகம் லேக் இருக்கு. நல்ல வந்து மெல்லிய அலைகள் இருக்கு. அங்க வந்து நல்ல முத்து கலர்ல அன்னப்பட்சிகள் இருக்கு. தங்க தாமரை புஷ்பங்கள் கொண்டு இருக்கு. இன்னும் நம்மளுக்கு சொல்லுவா அங்க என்ன இருக்குன்னு. சக்ரோபலமய பிருங்கி சங்கி தோன்மேஷ கோஷித திகந்தாம் காஞ்சன மயாங்க விலசத் காரண்டவ ஷண்ட தாண்டவ மனோஜ்ஞாம். கண்ணம்மை மேம். சக்ரோபலமய பிருங்கி சக்ரோபலமய பிருங்கி சங்கீதோன்மேஷ கோஷித திகந்தாம் சங்கீதோன்மேஷ கோஷித திகந்தாம் காஞ்சனமயாங்க விலசத் காஞ்சனமயாங்க விலசத் காரண்டவ ஷண்ட தாண்டவ மனோஜ்ஞாம் காரண்டவ ஷண்ட தாண்டவ மனோஜ்ஞாம். சக்ரோபலமய பிருங்கி சங்கீதோன்மேஷ கோஷித திகந்தாம் காஞ்சனமயாங்க விலசத் காரண்டவ ஷண்ட தாண்டவ மனோஜ்ஞாம். சக்ரோபலமய பிருங்கி சங்கீதோன்மேஷ கோஷித திகந்தாம் காஞ்சனமயாங்க விலசத் காரண்டவ ஷண்ட தாண்டவ மனோஜ்ஞாம். ஓகே, பியூட்டிஃபுல். சோ அந்த நம்ம பார்த்தோம் முத்துமயமான முத்து கலர்ல இருக்கும் அன்னப்பட்சிகள் இருக்கு, தங்கத்தாமரை புஷ்பங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த புஷ்பத்தில் இந்திரநீலமயமான வண்டுகள் கொய்ன்னு அந்த புஷ்பத்தை சுத்தின்னு இருக்கான். இந்திரநீல கலர்ல இருக்கு அந்த வண்டுகள். அந்த தங்கத்தாமரை புஷ்பங்களை சுத்தின்னு இருக்கு. அந்த வண்டுகள் ரீங்காரம் இட்டுண்டே இருக்கான். சங்கீதன் வருது பாருங்க நம்மளுக்கு. சோ அந்த ரீங்கார சத்தம் பார்த்தோம்னா 8 திக்குக்கும் கேட்கறதாம். அவ்வளோ ஒரு அழகான ரம்யமான சூழல். அங்க அத்தனை தங்கத்தாமரை புஷ்பங்கள் இருக்கு. அந்த புஷ்பங்கள்ல வந்து இந்த வண்டுகள் உட்கார்ந்துண்டு ரீங்கார சத்தம் இட்டுண்டு இருக்கான். அதை தவிர அங்க ராஜஹம்சங்கள், அதாவது அதோட அந்த அன்னப்பட்சிகள் தான் சொல்ற ராஜ அன்னப்பட்சிகளும் அங்க இருக்கு. தாண்டவம் ஆடின்னு இருக்கு, டான்ஸ் ஆடுறது. அதாவது குவைட்டா சில ஒயிட் அன்னப்பட்சிகள் இருக்கு, அப்புறம் தங்கத்தாமரை புஷ்பங்கள், அப்புறம் அத வண்டுகள், அந்த சங்கீத சத்தம் 8 திக்கும் கேட்கறது. அதை தவிர ராஜஹம்ச பட்சிகளும் அங்க இருக்கு. தங்கமயமான அங்கங்கள் கொண்ட அந்த ராஜஹம்ச பட்சிகள் அங்க இருக்கு. தாண்டவம் ஆடின்னு இருக்கு. அது பார்க்கவே அங்க அவ்வளோ அழகா இருக்கு. இன்னும் ஒரு ஸ்லோகம் பார்த்துடலாம். குருவிந்தாத்மக ஹல்லக கோரக சுஷமா சமூக பாட்டலிதாம் கலையே சுதா ஸ்வரூபாம் கந்தலி தாமந்த கைரவாமோதாம். கைரவாமோதம்.
கௌசல்யா மேம். குருவிந்தாத்மக ஹல்லக Good morning. Guruvintatmaka hallaka கோரக சுஷமா சமூக பாட்டலிதாம் koraka sushama padalitam பாட சொல்லக்கூடாது பாட்ட கலையே சுதா ஸ்வரூபாம் Kalaye sudha swarupam கந்தலிதாமந்த கைரவாமோதாம் Kandalitamanda kairavamotam Guruvindatmaga குரு இல்ல குரு Kuru. Okay. Guruvindatmaha hallaka koraga sushamasa muha padalitam kalayi sudha swarupam kandalitamanda kairavamotam Guruvindatmaha hallaga koraga இல்ல susham. ஹல்லக்கோட நிறுத்தின்றோம். Okay. Hallaka. Guruvindatmaha hallaka koraga sushamasa muha padalitam kalaye sudha swarupam kandalitamanda kairavamotam. பியூட்டிஃபுல். Thank சோ you. அந்த லேக்ல அந்த தடாகத்துல என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. தங்கத்தாமரை புஷ்பம், அப்புறம் வெள்ளை ஸ்வான்ஸ், அதை தவிர ராஜஹம்சங்கள், வண்டு எல்லாம் பார்த்தோம். அதை தவிர இன்னும் அங்க எவ்வளவு ரிச்சான இது பாருங்க. ஒவ்வொரு பிரதேசமும் ஏதோ இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுன்னு இல்ல, பார்த்தா அப்படியே அடர்ந்து காடா அடர்ந்து இருக்கு, தடாகமா ஃபுல்லா அடர்ந்து இருக்கு, அவ்வளோ புஷ்பங்கள் இதுன்னு. இன்னும் இங்க என்ன சொல்றா அப்படின்னா செங்கழுநீர் புஷ்பம், அதாவது நல்ல ரெட்டிஷ் இது அல்லிப்பூ மாதிரின்னு சொல்லலாம். செங்கழுநீர் புஷ்பம் மாணிக்க கலர்ல இருக்கான். அந்த புஷ்பங்களும் அதனுடைய அரும்புகளும் அங்க இருக்கு. அதோட பிரகாசத்தினால் பாட்டல வர்ணம் அந்த இடத்துல நிறைஞ்சு இருக்கு. அதாவது அந்த ரெட்டிஷ் ஒயிட் கலர் சொன்னேன் இல்லையா, அந்த செங்கழுநீர் புஷ்பங்கள் பூத்து இருக்கு. சில இது அரும்பா இருக்கு. அந்த பிரகாசமே பார்த்தா அந்த இடம் அவ்வளோ செக்கச்செவேர்னு இருக்கு, அமிர்த ஸ்வரூபியாக இருக்கு அப்படிங்கிறா. அதை தவிர குமுத புஷ்பத்தின் வாசனையும் கொண்டு, ஏன்னா அந்த குமுத புஷ்பங்களும் அங்க பூத்து இருக்கு. சோ இத்தனை புஷ்பங்களும் அன்னங்களும் வண்டுகளும் நிறைந்த அந்த வாபி, அந்த வாபி பேர் என்ன அப்படின்னா அமிர்த வாபி. வாபிங்கிறது லேக். அமிர்த வாபியை நான் நமஸ்கரிக்கிறேன். சரியா? நிறைய வேற வேற நேம் வரும் வாபிக்கு. இந்த இடத்துல இருக்கிற வாபி பேரு அமிர்த வாபி, அமிர்த லேக். சோ அந்த லேக் நம்ம பார்த்தோம், அலைகள் பார்த்தோம், என்னென்ன பட்சிகள், என்னென்ன புஷ்பங்கள், வண்டுகள் எல்லாம் இருக்கும். அந்த அமிர்த வாபியை நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். அங்க இன்னும் யார் யாரோ இருக்கா அந்த வாபி பக்கத்துல. அந்த கரையில பார்த்தோம்னா யார் இருக்காங்கிறது நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். மாமி இன்னொரு பூ சொன்னீங்களே, செங்கழுநீர் புஷ்பம், அப்புறம் இன்னொரு பூ சொன்னீங்களே, குமுத புஷ்பம். சரிங்க மேம். தேங்க்ஸ் மேம். அதாவது ஆம்பல் பூ சொல்லுவா இல்லையா, அது. செங்கழுநீர் எங்க ஊர் கோவில்ல தினம் தியாகராஜாக்கு காத்துவா பூத்து. செங்கழுநீர்